இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் ராகி களி வித் தட்டைப்பயிறு அவரைக்கொட்டை குழம்பு. இதுக்கு என்ன பண்ணிக்கணும், முதல் நாள் இரவே அவரைக்கொட்டை தட்டைப்பயிறு எடுத்து ஊற வச்சுக்கணும். அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து நம்ம வேக வச்சுக்கணும். பாருங்கள், ஊறி இருக்கக்கூடிய தட்டைப்பயிறு அவரைக்கொட்டை, ஒரு எலுமிச்சை அளவு புளி, வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய், எண்ணெய், வடகம், கருவேப்பிலை, கத்தரிக்காய், உப்பு, தனி மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், இதெல்லாம் தான் இந்த குழம்புக்கு தேவையானது. பாருங்கள், அவரைக்கொட்டை தட்டைப்பயிரை 3 விசில் விட்டு எடுத்துக்கிறோம் குக்கரில். அப்புறம் அடுப்பில் சட்டி வச்சு நல்லெண்ணெய், நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கணும். இந்த எண்ணெய் ஊற்றக்குள்ளே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம், வெந்தயம், கடுகு, தாளிப்பு வடகம் போட்டு நல்லா தாளித்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை மிக்சியில் அரைச்சி ஊற்றிக்கலாம். தக்காளி மிக்சியில் அரைச்சி போட்டு நல்லா வதங்கின பிறகு இந்த அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, கத்திரிக்காய் போட்டுக்கிறோம். இப்போ இதுலேயே உப்பு போட்டோம் அப்படின்னா இந்த வெங்காயமும் சீக்கிரம் வதங்கிட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், பெருங்காயம் சொல்ல மறந்துட்டேன், பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. மாறி வந்துடுச்சு. இந்த வில்லேஜ், எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு இல்லாமல் ஃபங்க்ஷன் இருக்காது. அப்படி ஒரு வாசம் வரும் இந்த குழம்பு. வீட்டில் நானும் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வச்சுருவாங்க. இந்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் கம்பு, சோளம், ராகி, வரகு, சாமை, திணை இதெல்லாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி காலையில் அப்படி வச்சிட்டோம்னா மதியானம் சாதத்துக்கும் இந்த குழம்பையை நம்ம வச்சு பயன்படுத்திக்கலாம். கத்திரிக்காய் நன்கு வதங்கி பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த அவரைக்கொட்டை தட்டைப்பயிறு வேக வச்ச அந்த தண்ணியை ஊற்றிடணும். பூண்டு நான் தட்டி போட்டேங்க. பாருங்கள், பூண்டு தட்டி போட்டால் அது ஒரு வாசம், அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் முழு பூண்டாக போடுறதை விட. அப்புறம் கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடுறோம். நல்லா இதெல்லாம் வெந்த பிறகு கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கிறோம். பாருங்கள், இப்படி நல்லா வெந்த பிறகு கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி ஊற்றுறோம். புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த பிறகு தேங்காய் துருவல் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா அரைச்சி ஊற்றிடுறோம். நல்லா கொதித்து வந்த பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு மூடி இறக்கிடுறோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் ராகி களியுடன் தட்டைப்பயிறு அவரைக்கொட்டை குழம்பு. நம்ம ஊர் பாரம்பரிய குழம்பு இது, எங்கள் ஊர் பாரம்பரிய குழம்பு. எல்லா விசேஷத்துலேயும் கண்டிப்பாக இந்த குழம்பு இருக்கும். பை பாய், see you இன்னொரு ஹெல்த்தியான வீடியோவில் பார்க்கலாம்.